எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வேகன்சியோடு வந்திருக்கேன். இந்து சமய அறநிலைத்துறையிலேருந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான வேகன்சி வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 10வது 12வது டிகிரி எது முடிச்சுனாலும் நீங்கள் வந்து தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ இது என்ன டீட்டெயில்ஸ் சொல்லிட்டு நம்ம ஃபுல்லாக பார்த்துடலாம். இந்த ஜாபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட் சேலரி தராங்க. ஸோ கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணுங்க. ஓகேவா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்து சமய அறநிலையில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வேகன்சி வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் வந்து 10வது 12வது டிகிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து சேலரி பார்த்தீங்கன்னாக்கா 10,700 33,700 வரைக்கும் தராங்க. ஸோ இதே வந்து பார்த்தீங்கன்னா இருக்க இன்க்ரிமெண்ட்ஸ் தான் ஆகும். ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஒன்று கொடுத்துருக்காங்க. வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் வந்து அந்த ஃபார்ம் வந்து நான் கொடுக்குறேன். ஸோ டவுன்லோட் பண்ணி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோ, அந்த ஃபோட்டோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிக்னேச்சர் போட்டுடணும். இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேர், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட தந்தை பாதுகாவலர் பெயர் வந்து எழுதிடணும். ஸோ உங்களோட பிறந்த தேதி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மென்ஷன் பண்ணணும். அதே மாதிரி வந்து வயசு வந்து மென்ஷன் பண்ணணும். அது வந்து பார்த்தீங்கன்னா 10வதுல வந்து என்ன இருக்கோ அந்த டேட் ஆஃப் பர்த் வந்து இருக்கணும். ஓகேவா? ஸோ கண்டிப்பாக வந்து 18 வயசுக்கு மேலே இருக்கவங்க தான் அப்ளைமெண்ட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அது தெரிஞ்சுங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆனா பெண்ணா அதை என்ட்ரி பண்ணிடணும். வந்து நிரந்தர முகவரி எது அதை வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணிடுங்க. உங்கள் ஆதார் நம்பர் வந்து இங்கே என்ட்ரி பண்ணிடுங்க. உங்களோட தொலைபேசி எண் வந்து இங்கே என்ட்ரி பண்ணிடுங்க. உங்கள் மின்னஞ்சல் இங்கே என்ட்ரி பண்ணிடுங்க. ஸோ உங்களோட கம்யூனிட்டி என்ன அதை வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணிடுங்க. அதை வந்து நீங்கள் அட்டாச் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஜெராக்ஸு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 1/7/2024 உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 18 வயசு பூர்த்தியானவரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து 1/7/2024 உங்களுக்கு வந்து 18 வயசு ஆயிடுச்சுன்னா நீங்க வந்து எஸ் கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ இல்லைனா நீங்க அப்ளை பண்ணாதீங்க. ஓகே? ஸோ 18 வயசுக்கு மேல இருக்கவங்க தான் இதில் அப்ளை பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அடுத்து உங்க கல்வி தகுதி 10வதா 12வதா டிகிரியா? ஸோ அதை மென்ஷன் பண்ணிடுங்க. உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து குவாலிஃபிகேஷன் எதனா இருந்தால், அதாவது டைப் ரைட்டிங், ஸோ அந்த மாதிரி வந்து எதனா வந்து எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா அதை நீங்கள் வந்து அடிஷனலாக வந்து எழுதலாம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அரசு அதிகாரியிடம் இருந்து நன்னடத்தை சான்றிதழ் வந்து நீங்கள் வந்து அட்டாச் பண்ணணும். ஸோ 6/8/2024 பின்னர் அதை வந்து நீங்கள் வாங்கியிருக்கணும். ஓகேவா? அதை வாங்கிட்டு அதை வந்து நீங்கள் வந்து எஸ் ஆர் நோ அதை வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணணும். ஓகேவா? நன்னடத்தை சான்றிதழ் வந்து நீங்கள் வந்து கல்லூரியிலேயோ இல்லை பள்ளியிலேயோ வந்து வாங்கலாம். ஸோ அப்படி நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னாக்கா இருக்காங்க. ஸோ எஸ் ஆர் நோ வந்து நீங்கள் வந்து இங்கே என்ட்ரி பண்ணணும். உங்க மேல வந்து எதனா கேஸ் எதனா இருக்கான்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆம்னா ஆம், இல்லைன்னா இல்லை, எதாவது கொடுத்துருங்க. ஓகேவா? ஸோ அது மாதிரி வந்து இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்க கொடுத்துருங்க. இப்போ நீங்க வந்து விண்ணப்பிக்கிற பணியில வந்து பாத்தீங்கன்னா முன் அனுபவம் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. இருந்தா எஸ்ன்னு கொடுத்து அதோட டீட்டெயில்ஸ் கொடுங்க. இல்லைன்னா நோ கொடுத்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இதுல வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நீங்க ஒர்க் பண்ணிருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி வந்து டீட்டெயில்ஸ் எதனா இருந்தா நீங்க வந்து அந்த பணியில் சார்ந்த நாள், அந்த பதவி, ஸோ அந்த டீட்டெயில்ஸ்லாம் நீங்க வந்து என்ட்ரி பண்ணணும். எதுவும் இல்லைன்னா ஜஸ்ட் கோடு போட்டுருங்க. ஸோ இது எல்லாமே கொடுத்துட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களோட நேம் எழுதிட்டு இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஃபாதர் நேம் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா கணவர் நேம் வந்து எழுதிட்டு அதுக்குரிய அங்கே வந்து நம்ம டிக் போட்டுட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கீழே சைன் போடணும். ஸோ 4 இடம் போட்டு நம்ம வந்து சப்மிட் பண்ண வேண்டியது தான். ஸோ கூட என்னென்ன அட்டாச் பண்ணணும் பார்த்தீங்கன்னா 10th மார்க் ஷீட் வந்து அட்டாச் பண்ணணும். அதுமாதிரி ஆதார் கார்டு வந்து அட்டாச் பண்ணணும். அதுமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து அட்டாச் பண்ணணும். ஸோ அதுமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் வந்து அட்டாச் பண்ணணும். 10th 12th டிகிரியா? ஸோ அது வந்து நீங்கள் அட்டாச் பண்ணீங்க எங்கெல்லாம் மென்ஷன் பண்ணிருக்கீங்களோ அதை அட்டாச் பண்ணணும். ஓகே? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நன்னடத்தை சான்றிதழ் நீங்கள் வந்து அட்டாச் பண்ணணும். அதுமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல்லையோ இல்லை காலேஜ்லையோ நன்னடத்தை சான்றிதழ் நீங்கள் வச்சிருந்தீங்கன்னா அதை நீங்கள் அட்டாச் பண்ணணும் அடிஷனலாக. அதுமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா முன் அனுபவ சான்றிதழ் இருந்தால் அட்டாச் பண்ணுங்க, இல்லைன்னா நோ ப்ராப்ளம். 25 ரூபாய் மதிப்புள்ள அஞ்சல் தலையை ஒட்டி ஒரு கவர் வந்து, அதாவது வந்து ஆஃபீஸ் கவர்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஆஃபீஸ் கவரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அட்ரஸ் எழுதி 25 ரூபாய் அஞ்சல் தலை ஒட்டி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது கூட வந்து அட்டாச் பண்ணணும். ஓகேவா? ஸோ அட்டாச் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த விண்ணப்பம் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ கடைசி தேதியில் வரணும்னு பார்த்தீங்கன்னா 7/9/2024 பிற்பகல் 5 மணிக்குள்ள வந்து வந்துடணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ அது எங்க நம்ம வந்து சென்ட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சல் துறை உரையில வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து எழுத்தர் பணியிடத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு மேலே மென்ஷன் பண்ணி அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா உதவி ஆணையர் செயல் அலுவலர் அந்த அட்ரஸ்ல நீங்க வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணி விட்டுருணும். ஸோ விருப்பமும் தகுதி இருக்கவங்க தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஏன்னா வந்து இது வந்து ஒரு 10th முடிச்ச ஒரு குவாலிஃபிகேஷன். ஸோ 10th 12th டிகிரி யார் வேணா அப்ளை பண்ணலாம். ஓகேவா? ஸோ விருப்பமும் தகுதி இருக்கவங்க தாராளமாக அப்ளை பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு எல்லாம் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இந்த தகவல் வந்து உபயோகமாக இருக்கும். ஸோ